உணவு சரித்திரம் எழுதியவர் முகில். பகுதி 5. மும்தாஜுக்கு அல்வா கொடுத்த ஷாஜகான். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் எல்லா முகலாய பேரரசுக்கெல்லாம் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே நம்ம நன்றி சொல்லணும். காரணம் இருக்குது. இந்தியாவோட உணவு கலாச்சாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது முகலாயர்களோட வருகை தான். இந்தியர்கள் காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு இருந்த அரிசி, பருப்பு, கோதுமை, தானிய வகைகள், பால், நெய், தேன், பருப்பு இது எல்லாத்தையும் விட முகலாயர்கள் அந்த விஷயங்களை வச்சு சமைச்சு புதிய பாணி உணவுகளை தயாரித்தாங்க. முகலாயர்கள் இந்தியாவை சுமார் 330 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ராஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நடந்த கலப்பு திருமணங்களால் தான் இது ரொம்ப சாத்தியமாச்சு. இந்த இரு கலாச்சாரங்களுக்கும் பின்னி பிணைந்ததால் இப்போ வர சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பது நம்மளோட நாக்கும் வயிறும் தான். புலாவ், கபாப், சர்பத்து, சமோசா ஆகிய பதார்த்தங்களோட குலாப் ஜாமுன், பர்ஃபி, குல்ஃபி, காலாகந்த், பாசந்தி, காஜூர், பாதாம் கீ, ரஸ்மலாய் என்ற இனிப்பு வகைகளும் இந்த கலாச்சார கலப்பால் தான் உருவாச்சு. இதில் மிகவும் முக்கியமானது ஹல்வா. இங்கே சிலருக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி ஒன்று இருக்கலாம். அப்போ ஹல்வாவை திருநெல்வேலி அண்ணாச்சி கண்டுபிடிக்கலையான்ட்டு. இல்லை, அதை கண்டுபிடிச்சது ஒரு அரபு நாட்டு ஷேக். எப்போ, எங்கே, எப்படி கண்டுபிடிச்சாருன்றதுக்கு தெளிவான பதில் இல்லை. கிறிஸ்துவுக்கே முந்தைய ஏதோ ஒரு நூற்றாண்டில் யாரோ ஒரு அரபு ஷேக்கோ அல்லது அவங்க வீட்டுக்காரம்மாவோ பொழுது போகாமல் பேரிச்சம்பழத்தை குறிச்சிட்டு இருக்கும் பொழுது இதை எடுத்து வெறுமனே சாப்பிடாம நல்லா அரைச்சி அல்வா கிண்டி வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க போல். இப்படி தான் அல்வா உருவாகி இருக்கலான்னுட்டு உணவு ஆசிரியர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் முன்பு ஆதியிலேயே ஹல்வா மாதிரியான ஒரு இனிப்பு இருந்திருக்குன்றது மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்ட சுமேரியர்களோட கல்வெட்டில் ஒரு செய்தி இருக்குது. கோதுமையில் செய்யப்பட்ட ஒரு இனிப்பை சுமேரியர்கள் அவங்களோட கடவுளுக்கு பிரியத்தோடு படைச்சிருக்காங்க. திருவிழாக்களில் இந்த இனிப்பை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த கோதுமை இனிப்பு கிட்டத்தட்ட தாமறிந்த ஹல்வாவோட இனிப்போட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் மாதிரி இருக்குது. சரி, அரபு நாடுகளில் தான் ஹல்வா கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? அதாவது ஹல்வான்னு நம்ம அரேபிய வார்த்தை தான் இதுக்கு இனிப்புன்னு அர்த்தம். இதுதான் ஆதாரம். இன்றைக்கி உலகத்தில் அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் அந்தந்த பிரதேசங்களுக்கே உரிய செய்முறையில் பிரத்யேக ஹல்வாலாம் இருக்குது. ஆனால் யூதர்கள் வாழும் பல பகுதிகள் என ஹல்வா பேரரசின் ஆட்சி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அநேக தேசங்களில் ஹல்வாவை குறிக்கிற சொல் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அல்பேனியாவில் ஹல்வே, பங்களாதேஷில் ஹலுவா, எகிப்தில் ஹலவா, கிரீஸில் ஹல்வாஸ், இஸ்ரேலில் ஹல்வா, ஈரான், போலந்து, ரஷ்யாவில் ஹல்வா, செர்பியாவில் ஆல்வா, இலங்கையில் அலுவா, துருக்கியில் ஹெல்வா, சோமாலியாவில் ஜால்வோ. இன்றைக்கி அரபு நாடுகளுக்கும் சரி பால்கன் நாடுகள்லேயும் சரி பாரம்பரிய ஹல்வாவில் கோதுமைக்கு பதிலாக எல்லாம் முக்கிய பொருளாக வச்சு ஹல்வா தயாரிக்கிற வழக்கம் இருந்திருக்கு. இது கூட நிறைய பொருட்கள் சேர்மானலாம் செஞ்சுருக்காங்க. கிரேக்கர்கள் தங்களோட பாரம்பரிய ஹல்வாவை 1, 2, 3, 4 ஹல்வான்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இது ஒரு கலவை தான். 1 பங்கு எண்ணெய், 2 பங்கு மாவு, 3 பங்கு சர்க்கரை, 4 பங்கு தண்ணி. துருக்கி மன்னர்கள் ஹல்வாக்கு அளிச்சிருந்த ராஜ மரியாதை 15ஆம் நூற்றாண்டு துருக்கி அரண்மனை சமையலறையில் ஹெல்வானின்ற ஒரு தனி பகுதியே இருந்திருக்கு. இங்கே விதவிதமான ஹல்வாக்கள் செஞ்சு தயாரிக்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் நேரம் தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை சூரியன் மறையும் நேரம் வர யூதர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதாவது அவங்க சபாத் தினம், அதாவது 6 நாள் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்த கடவுள் ஓய்வெடுத்து 7ஆவது நாளே அதுன்னுட்டு இவங்களோட கருத்து. ஓய்வு நேரத்தில் யூதர்கள் சமைக்கவும் மாட்டாங்க. ஒன்று வெள்ளிக்கிழமை மாலைக்கு முன்பே செஞ்சுருவாங்க, இல்லைனா வெளியில் வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாதது ஹல்வா. எப்படி ரொட்டி எந்த அளவு விற்பனை ஆகுதோ அதே அளவு ஹல்வாவும் அன்னைக்கு விற்பனையாகும். யூதர்களுக்கு ரொம்ப பிடிச்சது இனிப்பு ஹல்வா. பிரார்த்தனைக்கு பிறகான சர்பத் உணவுகளில் யூதர்களோட உணவு மேசையில் ஹல்வாவும் கட்டாயம் இடம்பெற்று இருக்கும். ஷாபே மௌதா, அதாவது புது வருட நாளன்னைக்கு மாலை நேரத்தில் இறந்து போன தங்கள் முன்னோர்களை உறவினர்களை நினச்சி பிரார்த்தனை செய்கிற நிகழ்வு அது. அந்த நாளில் ஏழைகளுக்கு ஹல்வா தானம் செய்கிறத ஆப்கானியர்கள் ஒரு கடமையாக வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் சிஸ்டர் சிட்டி ஆஃப் ரோம் என்ற சிறப்பு பெயர் முல்டானுக்கு உண்டு. காரணம், ரோமை போல கலாச்சார பெருமைகள் கொண்ட நகரம் இது. பாரம்பரிய முல்டான் ஹல்வாவை உருவாக்கியவர் கிபி 1823 அதனை ஆட்சி செஞ்ச திவான் சவான்மால். அவர் தனக்கு நெருக்கமானவங்களுக்கெல்லாம் தானே ஒரு ஹல்வாவை செஞ்சு பரிசாக கொடுத்து திவானோட பொழுதுபோக்கு அதுதான்.
அக்கம் பக்கத்து நாடுகளோட நட்புறவு கொள்றதுக்கும் இந்த ஹல்வாவை தான் அவர் அனுப்பி வைப்பார். இவர் வச்ச பேர் சோஹன் அல்வா. இதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது. கோதுமை மாவு பாலிலிருந்து எடுக்கப்பட்ட க்ரீம், வெண்ணெய், ஏலக்காய், பிஸ்தா, பாதாம், சர்க்கரை, வண்ணத்துக்காக நிறமியெல்லாம் சேர்ந்து செய்யப்படுறது தான் இந்த ஹல்வா. கிபி 1835 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கடையோட நிறுவனர்கள் முன்னோர்கள் எல்லாம் முகலாய அரண்மனைகளில் முகலாய பேரரசுகளுக்கு இனிப்பு தயார் செஞ்சு கொடுக்குற சமையல்காரர்களாக இருந்தவங்க. அப்துல்லா காலிக் மிட்டாய் கடை தான் அது. சோஹன் அல்வாக்கு ரொம்ப பெயர் பெற்றது. இந்த குடும்பத்தினர் சொல்லும் தகவல்கள் படி சோஹன் அல்வாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது முகலாய பேரரசர் ஹுமாயூன். பாபருக்கு அப்புறம் முகலாய பேரரசர் அரியணேறிய ஹுமாயூன் 1540 ஷெர்ஷாவை தோத்துட்டப்போ அங்கே தான் அவர் ஓடி போனார். அவர் மீண்டும் டெல்லிக்கு அரியணையை மீட்டார். அப்போ பெர்ஷியாவில் ஹுமாயூன் இருந்த காலத்தில் அவருக்கு சோஹன் அல்வா பழக்கமாச்சு. அவர் மூலமாக தான் முகலாய அரண்மனைக்கு சோஹன் அல்வா வந்துச்சு. முகலாயர்கள் காலத்துக்கு முன்னாடி வர இந்தியர்கள் இனிப்பு தேவை ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் முகலாயர்கள் சாப்பிட்ட அந்த இனிப்புகளோட அளவால் அவங்க கரும்பு பயிரிட ஆரம்பித்தாங்க. அக்பர் உணவின் மேலே அதிகமாக நாட்டம் இல்லாதவர், ஒரே ஒரு வேலை மட்டுமே உண்பவர். அதுவும் அளவான உணவு தான். ஆனால் அதுலேயே ஹல்வா இடம்பெற்றிருக்கணும். திருநெல்வேலிக்குள்ளே ஹல்வா எப்படி வலது காலை எடுத்து வச்சது தெரியுமா? சொக்கம்பட்டி ஜமீன் நெல்லை பகுதியை சார்ந்த ரொம்ப செழிப்போடு விளங்கிய ஒரு முக்கியமான ஜமீன்தார். இவர் வடகர ஆதிக்க ஜமீன்னும் அழைச்சிருக்காங்க. இவர் புண்ணிய யாத்திரைக்கு வடநாடு நோக்கி சென்றார். அப்போது அங்கே இருந்தவங்க சமைச்சு போட்ட பதார்த்தங்கள்லாம் ஜமீன்தாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே போன்ற உணவை நினைக்கும் போதெல்லாம் உண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜஸ்தான உணவாளர்களை இங்கே கூட்டிட்டு வந்தார். அது முதல் சொக்கம்பட்டி ஜமீன் பங்களாவில் வடநாட்டு உணவுகள்லாம் மணமணக்க ஆரம்பிச்சுது. சொக்கம்பட்டி ஜமீனில் நிறைய குதிரைகள்லாம் இருந்தது. ஜமீன்தாருக்கு குதிரைகள் மேலே கொள்ள பாசம். அவர் புள்ளையும் தவிர வேறு எதுவும் திண்டறியாத குதிரைகளுக்கு புதிதாக ஏதாவது செஞ்சு கொடுக்கும்படி ராஜஸ்தான் சமையல்காரர்கிட்ட கேட்டுக்கிட்டார். அதுக்கு என்ன, தாராளமாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கோதுமையை கையில் எடுத்து அதை மையை அரைச்சி பிழிஞ்சு அதில் சில வஸ்துக்களை சேர்த்து ஒரு விதமான இனிப்பு களியை உருவாக்கி அதை குதிரைகளுக்கு கொடுத்தாங்க. ருசித்து கொண்டான்னு விரும்பி சாப்பிட்ட அந்த குதிரைகள் பேச தெரிஞ்சிருந்தால் ஆஹா பேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜமீனில் வேலை பார்த்த வேலையாட்கள் அந்த களியை சுவை பார்ப்பதுண்டு. அட என்னமா இருக்குது, இதை மனுஷனே திங்கலாமேன்னு பேசுவாங்களாம். ஜமீன்களுக்கெல்லாம் முடிவு காலம் சொக்கம்பட்டி ஜமீன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அங்கே அசௌகரியமான வேலை பார்த்து கொண்டிருந்த ராஜஸ்தான் சமையல்காரர்கள் பிழைப்பு தேடி நெல்லை பக்கம் அலைய ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வேலையெல்லாம் தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சமையல் தான். அப்போ குதிரைகளுக்கு செஞ்சு கொடுத்த கோதுமை களி நினைவுக்கு வந்துச்சு. அதை மனுஷங்க திங்கிற மாதிரி அவங்க மாற்றி செஞ்சாங்க. மனுஷங்களுக்கான கோதுமை ஹல்வா தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் சேர்ந்த தாமிரபரணி தண்ணீர் ஹல்வாவோட ருசியை இன்னும் உச்சிக்கு கொண்டு போச்சு. தெருவாக போய் இதை விற்றுட்டு வந்தாங்க. வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்புறமா இவங்க பலகார கடை போட்டாங்க. விற்பனைக்கு குறைவே இல்லை. இதுவே அவங்களோட பரம்பரை தொழிலாக பலகார கடையாக மாறிடுச்சு. ராஜஸ்தான்லேருந்து சமையல் தொழில் செஞ்ச சொக்கம்படிக்கு ஜமீனுக்கு அவங்க வம்ச பெயர் லாலா. இன்றைக்கி தமிழகம் எங்கும் வியாபித்திருக்கும் லாலா மிட்டாய் கடைகளோட எண்ணிக்கை நமக்கே தெரியும். திருநெல்வேலி டவுனில் நெல்லையப்பர் கோயிலுக்கு எதிர்க்க இருட்டுக்கடையோ ஸ்தாபகர் கிருஷ்ணா சிங். இவரும் சொக்கம்பட்டி ஜமீன் புகழ் லாலா வம்சத்தில் தான் வந்தவர். சாயங்காலம் 6 மணி தொடங்கி செகண்ட் ஷிஃப்ட் வேலை முடிஞ்சு ஆட்கள் வரும் இரவு 2 மணி வரை அல்வா வியாபாரம் அமோகமாக செஞ்சார். கடை வெளிச்சத்துக்கு அரிக்கன் விளக்கு தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்புறம் மின்சார வசதி வந்துட்ட பிறகு கடையில் ஒரே ஒரு 40 வாட்ஸ் பல்பு எரிய ஆரம்பிச்சிது. பக்கத்தில் இருந்த கடைகள்லாம் மின்விளக்கில் ஜொலித்த போது இந்த கடையில் மட்டும் இருட்டாகவே இருந்தது. அதனால தான் அது இருட்டு கடைன்னுட்டு பேர் வந்தது. சுத்தமான தரமான சம்பா கோதுமை, நெய், பால், சர்க்கரை எல்லாம் செய்யப்படுற இருட்டுக்கடை அல்வா 1 மாதம் வரை கெட்டுப்பாகாது. வாங்கி 10 நாள் ஆனால் கூட அல்வாவை சூடான தோசைக்கல்லில் போட்டு அந்த அல்வாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வெந்நீரில் வச்சு எடுத்து சாப்பிட்டா புதுதாக செஞ்சது போல் இருக்கும். திருநெல்வேலியில் மட்டும் நாளுக்கு 10 டன் அல்வா தயாரிக்கப்படுது. திருநெல்வேலி தவிர மற்ற ஊர்களிலும் அல்வாக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கடைங்க. அதில் மன்னார்குடி டெல்லி ஸ்வீட்ஸ் அல்வா ரொம்ப முக்கியமானது. இதுவும் கோதுமை அல்வா. கீழக்கரையில் மட்டும் கிடைக்கிற தொதல் என்று அழைக்கப்பட கருப்பு அல்வா, கர்நாடக மாநில புகழ் பிராமணர் வீட்டு திருமணங்களில் பரிமாறப்படும் வெள்ளை பூசணி கொண்டு செய்யப்படும் காசி அல்வா, தூத்துக்குடி மாவட்டம் முதலூரில் தயாரிக்கப்படுற இலங்கை புகழ் மஸ்கோத் அல்வா, திருவாரூர் புகழ் பருத்திப்பால் அல்வா, கோழிக்கோடு புகழ் ரப்பர் ஹல்வான்னு தென்னிந்தியாவோட ஹல்வாக்கள் பட்டியல் நீளம். பங்களாதேஷ்காரங்க பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஹல்வா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் பல்வேறு விதமான நோய்களுக்கு கிண்டி கொடுக்குற லேகியங்களை ஹல்வான்னு தான் சொல்லுவாங்க. பிரசவத்துக்கு அப்புறம் தாய்மார்கள் சாப்பிடும் பிரசவ ஹல்வா, அஜீரணம் பித்தத்துக்கு சாப்பிடும் இஞ்சி ஹல்வா, ஜலதோஷம் இருமலுக்கு சாப்பிடுறது தூதுவளை ஹல்வா, வாய் தொல்லைக்கு சாப்பிட்றது பூண்டு ஹல்வா, மூல நோய்க்கு கருணக்கிழங்கு ஹல்வா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
வயிற்றுப்போக்கு சற்றே நிறுத்தணும்னா ஒரே ஒரு 100 கிராம் ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வாவை சாப்பிடுங்க, நின்றுடும். இது நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குறிப்பு. அதாவது உலக புகழ்பெற்ற காதலர்களான பேரரசர் ஷாஜகானுக்கும் பேரரசி மும்தாஜுக்கும் எந்த அளவுக்கு மனம் ஒத்து போனதோ அதே அளவு வேறு ஒரு விஷயம் ஒத்து போனது. அது 2 பேருக்குமே மிகவும் பிடிச்ச இனிப்பு காஜர் ஹல்வா எனப்படும் கேரட் ஹல்வா. காரணம், கேரட் ஹல்வா எளிதில் ஜீரணமாகக்கூடியது. இதுதான் ஹல்வாவின் கதை. நாளை பார்க்கலாம் மிளகின் கதையை. நன்றி, வணக்கம்.